அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பள்ளியில ஒரு மகத்தான ஒரு நாள். சிறப்பு விருந்தினராக நம்ம பள்ளிக்கு நம்ம நிலக்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சரியா மதிப்பிற்குரிய திரு ஐயனார் அவர்கள் நம் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கிறார். அவரையும் அவர் உடன் வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களையும் நம் பள்ளியின் சார்பாக ஆசிரியர் சார்பாக ஒருமுறை கைதட்டி மீண்டும் வரவேற்போம். இன்னைக்கு எதுக்காக சார் அவங்க வந்திருக்கிறாங்க, நம்ம சில விஷயங்கள் கேட்டிருக்கிறோம். அது என்னன்றதை ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக பேசிட்டு சொல்லிடுறேன். நேற்றைக்கு வரை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மனிதன், நேற்று வரை சாதாரண ஒரு மனிதர், இன்று சட்டமன்ற உறுப்பினர். படிப்பும் சரி, மக்களுடைய நம்பிக்கையும் சரி, யாருக்கு இருக்கோ அவங்க வாழ்க்கையில உயர்ந்துடலாம் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. தேர்தலில் நின்று லட்சக்கணக்கான மக்களுடைய மனங்களை வென்று அவங்க எல்லாம் ஆசைப்பட்டு சட்டமன்ற தொகுதி சார்பாக உள்ள போங்க அப்படின்னு சொல்லி நேற்று வரைக்கும் சாதாரண ஒரு மனிதரா இன்னைக்கு ஒரு சட்டமன்றத்தினுடைய பிரதிநிதினும் போது அது எத்தனை பெரிய சாதனை, மக்கள் அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை, இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா அவருக்கு வாழ்த்துக்களை நம் பள்ளியின் சார்பா மறுபடியும் ஒருவரை தெரிவிச்சுக்கலாம். சார் அவங்ககிட்ட 2 கோரிக்கை ஐயாட்ட நம்ம வச்சிருக்கிறோம். அதுல முதல் கோரிக்கை பாத்தீங்கன்னா அந்த மைதானத்தை சுத்தம் பண்ணி எங்க மாணவர்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அடுத்த கடமை அதை சரி பண்றதுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் உடனே பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாரு. சரி, உங்களெல்லாம் சும்மா பார்க்க வேணாம், வந்தோம் உங்களை பார்த்துட்டு இதையாவது கொடுத்துட்டு போவோமே அப்படின்னு உங்களுடைய படிப்புக்காக இலவசமா அங்க இருக்கக்கூடிய நோட்டு புத்தகங்களையும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தர்றாங்க. ஸோ அந்த 2 விஷயத்துக்காக நம்ம மீண்டும் ஒரு முறை கை தட்டிடலாம். ஐயா மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக ஒரு வாழ்த்துறை வழங்கும்படி பள்ளியின் சார்பாக பணிந்து வேண்டியிருக்கிறோம். ஏன் ஒவ்வொரு தடவையும் பெண்களோட மார்க் மட்டும் கூடி வருது, ஆண்களோட மார்க் கூட மாட்டேங்குது, நீங்க என்னைக்கா சிந்திச்சிருக்கீங்களா? ஒரு சில இடத்துல ஒரு தப்பு நடக்குது, அதை நீங்க சரி பண்ணிக்கணும். முதல்ல ஆசிரியர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுறேன். நான் படித்த பள்ளிக்கூடம் 100% 100% தேர்ச்சி பெற்றிருக்கு. அது ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கும் இது பெருமை. முதல்ல அது வாழ்த்துக்கள். அது அந்த அளவுக்கு எங்களுக்கு வரல. தலைவர் சொன்ன மாதிரி ஒரு குட்டி கதையோட முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீக் பண்றோமா, சிறப்பாக செய்வோம். அதாவது நீங்க அப்புறம் படிக்கிறவங்க நாங்கெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கோமோ அடுத்து நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும். அது மாதிரி ஒரு சின்ன குட்டி கதையில ஒரு 100 அடி வாங்கின கல் படிக்கலா இருக்கும், 1000 அடி வாங்கின கல் கலசத்துல இருக்கும். இப்படி படிச்சு எத்தனை IAS IPS டாக்டர்ஸ் படிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஒழுக்கம் என்று ஒன்று இல்லாட்டி அதெல்லாம் படிச்சு உயரத்தில் போய் ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆல் இங்க ஒழுக்கத்தை கத்துக்கிறதுக்கு தான் பள்ளி என்ற உண்மையை ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் படிப்பு என்பது. அப்ப நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஒழுக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒழுக்கத்தை இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் இருக்கணும். எந்த ஒழுக்கம்டா ஹலோ சார், இது வரைக்கும் என்னை பற்றி எவ்வளோ சொன்னார், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், நம்ம ஸ்கூல் ஆசிரியர்கள், ஹெட் மாஸ்டர் இருக்காரு, PT மாஸ்டர் இருக்காரு, மற்ற இதர ஆசிரியர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு என்னுடைய காலை கட்டி அவங்களுக்கு இந்த நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மலாம் பள்ளி மாணவர்கள் மனசில் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோமா, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் எல்லாருமே மனசில் வச்சுக்கிறது ஃபஸ்ட்டு எந்த ஒரு குழந்தையும் சரி பெற்றெடுத்த தாய்க்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யாருக்குன்னா ஆசிரியர்களுக்கு தான். அப்போ அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு மாணவர் செல்வங்களாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை நாம் கண்டிப்பாக கொடுத்ததாக ஆக வேண்டும். கொடுத்தால் மட்டுமே தான் நீங்கள் உங்கள் வாழ்வு சிறப்பாக அமையும். இப்போ உள்ள குழந்தைகள் எல்லாம் இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு, யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு தப்பாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மேக்சிமம் ப்ரூஃப் எல்லாமே பொய்யான விஷயங்கள். அது எதுவுமே ஒரிஜினலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நம்ம கண்ணு முன்னாடி என்ன தெரியுதோ, என்ன பார்க்குறோமோ அதுதான் உண்மை. அதை பார்த்து நம்ம ஆசிரியர்கள் என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ, என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ, என்ன வழிநடத்துறது, என்ன சொல்லித்தராங்களோ அதை நீங்கள் மனசில் வச்சு நல்லபடியாக வந்தது. ஃபர்ஸ்ட் ஆள் நம்ம எப்படி படித்து எத்தனை IAS IPS டாக்டர்ஸ் படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஒழுக்கம் என்று ஒன்று இல்லாட்டி அதெல்லாம் படித்து உயரத்தில் போய் ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆல் இங்கே ஒழுக்கத்தை கற்றுக்கிறதுக்கு தான் பள்ளி என்ற உண்மையை ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் படிப்பு என்பது. அப்போ நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஒழுக்கத்துக்கு
ஃபஸ்ட்டு நம்ம ஒழுக்கத்தை இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும். எந்த ஒழுக்கம்டா நம்ம காலையில் எழுந்திரிச்சு காலை கடனில் முடிக்கிறது ஒரு ஒழுக்கம் தான். அதன் பிறகு உட்காந்து படிக்கிற ஒழுக்கம் தான். தாய் தந்தைக்கு மரியாதை மதிப்பு கொடுக்குற ஒழுக்கம் தான். ஆசிரியருக்கு தலைவணங்கி அவங்க முன்னாடி இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக எப்படி நிற்கணுமோ அப்படின்ட்டு அவங்களோட அதுதான் ஒழுக்கம். இப்போலாம் விதவிதமாக ஹேர் கட் பண்ணுறீங்க. அதெல்லாம் நம்ம இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் வெளிநாட்டவர்கள் ஃபாலோ பண்ணுறதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதெல்லாம் இல்லவே கிடையாது. ஹேர்க்குன்ற ஒரு மாணவர் வந்து அப்போலாம் வந்து சைடு வச்சு சீவி இப்படி வந்தால் மட்டும்தான் ஸ்கூலுக்குள்ளே அனுமதிச்சுட்டு இருந்தாங்க எங்கள் டீச்சர்ஸ்லாம். நாங்கள் அப்படி தான் படித்து வந்தோம். இப்போ தான் வந்து இந்த ரவுண்டு கட்டிங்கு, சைடு கட்டிங்கு, இந்த கோடு போடுறதெல்லாம் இப்போ சினிமாவில் வந்தது. அது சினிமாக்காரங்க பண்ணாலும் அவங்க வாழ்வாதாரம், அது நம்ம வாழ்வாதாரம் அதல்ல. நீங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் எனக்கு தெரிஞ்ச பெண்கள் அவங்க அப்போ எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இப்போ இருக்காங்க. ஆனால் ஆண்கள் மட்டும்தான் உங்களோட ஸ்டைலை மாற்றிக்கணும்னு சொல்லி உங்களையும் அழகை கெடுத்துக்கிறீங்க. அழகு என்பது நம்ம ஹேர் கட் பண்ண அழகு கிடையாது, மனசில் தூயமாக வச்சுக்கிறதான் அழகு. அதை நீங்கள் இந்த இடத்துல நான் சொல்லிட்டு போகிறேன், நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்களேன். எல்லா பேர் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமாக இருக்கும். உங்கள் அறியாமல் உங்கள் படிப்பு உங்களை தேடி வரும். உங்களோட ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கோங்க, உங்களோட குணாதிசயங்களை மாற்றிக்கோங்க. ஆசிரியர்கள் யாரையும் துன்புறுத்துறதுக்காக ஆசிரியர்கள் அவங்க வரலை, உங்களை சரி செய்யணுன்றதுக்காக தான் அவர் வந்திருக்கிறார்கள். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பணிஞ்சு போங்களேன், கண்டிப்பாக உங்களோட வாழ்வு சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் பெண்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க லைனில் அவங்க கரெக்டாக தான் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களை எப்பயுமே நான் பெருமையாக பேசி அவங்க பெருமைக்கு உரியவர்கள் தான். ஆனால் ஆண்களை நான் பெருமையைப்படுத்துவேன், பெருமையாக பேசுவேன். ஆனால் ஒரு சில இடத்துல ஒரு தப்பு நடக்குது, அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும். நம்ம பண்ணிக்கிற ஒவ்வொரு நடத்துக்கையை பொறுத்து தான் ஆண்கள் மேலே இருக்கணும். ஏன் ஒவ்வொரு தடவையும் பெண்களோட மார்க்கு மட்டும் கூடி வருது, ஏன் ஆண்களோட மார்க்கு கூட மாட்டேங்குது நீங்கள் என்னைக்கா சிந்திச்சிருக்கீங்களா? அதுவும் ஒரு ஒழுக்கம்தான். ஆனால் பெண்கள் அந்த ஒழுக்கத்தில் கரெக்டாக இருப்பாங்க. காலையில் வந்து அந்த மாணவிகள் எழுந்திரிச்சு காலை கடனில் முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு நான் படித்து முடிச்சுட்டு கொடுத்த ஹோம்ஒர்க்கு கரெக்டாக பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு நம்மளை விட வேலை ஜாஸ்தி அதிகம். ஆனால் நம்ம வேலை தூங்குறது நைட்டு 1 மணிக்கு, காலையில் எழுந்திரிக்குது 8 மணிக்கு. அப்போ இப்படி படித்து மார்க் எடுக்க முடியும்? அது காரணம் இப்போ தான் மொபைல்ஸு. அது உங்களை சொல்லி குற்றம் இல்லை, சமுதாயம் செய்த குற்றம். அதையும் நீங்கள் மாற்றிக்கிறோம். சரிதானப்பா? எல்லாமே வாழ்க்கை பாடம் தான். எதையுமே படித்து வாழ்க்கையை கற்றுக்க முடியும், வாழ்க்கை பாடம் தான் கற்றுக்கிறோம். அதனால் வந்து ஒவ்வொருத்தவங்களும் பார்க்குறோம், நம்ம இவர் எப்படி செயல்படுறாரு, இவர் எப்படி இருக்காங்களே. நல்லவைகளை சூஸ் பண்ணிக்கிறோன்னா கெட்டவைகளை ஓரம் தள்ளி விட்டுறணும். ஆனால் இன்று உள்ள சமுதாயம் நல்லவைகளை அதிகமாக தள்ளி விட்டு கெட்டவைகளை அதிகமாக எடுத்துக்கிறதுங்க. அதுதான் தப்பு. இந்த மாதிரி தீங்கான வழிக்கெல்லாம் போகாதீங்க. உங்களுக்கு நான் பாடம் எடுத்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நானும் பெரிய உயர்ந்தவங்க கிடையாது. அதனால் நீங்கள் எப்பயுமே சிறப்பாக வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்து வரும் எக்ஸாமுகளில் நல்ல மார்க் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒழுக்கத்தை ஆசிரியர்கிட்ட கேட்டு கற்றுக்குங்க. அவங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க படித்து அவங்களோட அடிப்பணிந்து அவங்களோட வந்து ஒற்றுமை நின்று அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் உண்மையை சொல்கிறேன், ஸ்கூலை சுத்தம் பண்ணுறது நம்ம உள்ளுக்குள்ளேருந்து நம்ம வெளியே சுத்தம் பண்ண காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு குழு போட்டுருவாங்க. புதன்கிழமை குழு, திங்கக்கிழமை குழு, வியாழன் குழு அப்படின்னு சொல்லி குழு போட்டுருவாங்க. அந்த குழுவில் 10 பேர் வந்து காலையில் அண்ணோட வீட்டிலேருந்து விளக்கமாறு எடுத்து வந்து கூட்டி குமிச்சு சுத்தம் பண்ணி வச்சு தீயை வச்சுட்டு ஓடிடுவான். போயிட்டு 8 மணி திருப்பி கிளம்பி வந்து ஸ்கூல் சாய்வு வந்து வாங்கி நாங்கள் தான் கூட்டி குமிச்சு அந்த ஸ்கூலில் கூட்டுறதுக்கு மட்டும் மாணவிகள் பண்ணுவாங்க. மாணவிகள் வந்து அவங்க வந்து நீங்க பிரிச்சு விட்டுருவாங்க. 2 மணி 3 மணி பிரிச்சு விட்டுருவாங்க. அவங்க கூட்டி சுத்தம் பண்ணி குமிச்சு வச்சுருவாங்க. அதே மாதிரி பாய்ஸ் என்ன செய்வோம், ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து போர்டு வந்து வெள்ளையாயிரும். அப்போ என்ன செய்வோம், வாரத்தில் அந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங் மட்டும் ஒரு ஹவர் டைம் கொடுப்பாங்க ஹெட் மாஸ்டர். நாங்கள் ஒரு 4 பேர் ஊமத்தலை முடிச்சு கறிக்கொட்டை அரைச்சி கொண்டு நாங்களே போர்டு போட்டு வச்சுருவோம். திங்கக்கிழமை காலையில் நாங்களே வந்துட்டு போர்டை சுற்றி பார்டர் போட்டு டிசைன் போட்டுருவோம், பூ மாதிரி போட்டுருவோம். அந்த காரணத்தில் வந்து கட்டம் போட்டு அந்த இடத்துல இந்த வகுப்பு எத்தனை கூட படிக்கிறோம், இன்னைக்கு தேதி என்ன சொல்லி போட்டு வச்சுருவோம். இதெல்லாம் இப்போ இருக்காண்ட பார்த்தா கண்டிப்பான முறை இல்லை. ஒரு டெஸ்ட் எடுத்து தொடக்கிறதுக்கே ஒவ்வொரு பசங்க வெக்கப்படுறீங்க. அதை போய் நம்ம செய்யணுமான்னு ஒரு தலைக்கணத்தில் வந்துடுறீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாங்களாம் செஞ்சோம், அதனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இந்த காட்டில் பெரிய இடத்துல போய் நிற்பீங்க. புரியுதா? ஆசிரியர்களுக்கு சொல்கிறதுக்கு அவங்க ஒப்பீனியன் பண்ணுங்கள், சூப்பராக வந்துடுவீங்க. சரிதானே? சூப்பரான அரசை தேர்ந்தெடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு தலைவர் உங்கள் மத்தியில் இருக்காரு. உங்களாம் நம்ம நேசிக்கக்கூடியவர். அது குறிப்பாக பெண்களுக்குன்னா உயிரே விடுவார் எங்கள் தளபதி விஜய் அவர்கள், முதல்வர். வேறு ஒன்றும் இல்லை, இது நல்லா படிக்கணுப்பா. நான் ஒருத்தர் நீங்கள் சொல்லணும், உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் நீங்கள் சொல்லணும், நீங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போனார், நீங்கள் என்ன தேடி வந்து ஹாஸ்டலில் வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் கூட சண்டை போடுறதோ, டீச்சர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறோம் நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு எந்த டீச்சர்ஸாச்சும் உங்களை காயப்படுத்தணும்னு சொல்லி யாராச்சும் வருவாங்களா? வர வாய்ப்பே இல்லை. அவங்கெல்லாம் படித்து அவங்களாம் உயர்த்தி வரணும். அவங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கு ஒழுக்கத்துக்கு அந்த ஒழுக்கத்தில் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டு தான் உங்களை சில நேரத்தில் தவறு செய்தால் மட்டும்தான் அவங்க தண்டிப்பாங்க. அவங்களுக்கு சும்மா இருக்க பையனை கூப்பிட்டு யாராச்சும் அடிப்பாங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்குலாம் நான் சொல்லவே வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு நம்மளோட பேரண்ட்ஸுக்கு நான் பாடம் எடுக்கணும்.
அவங்களுக்கு எடுத்துட்டாவே நீங்கள் சரியாக வந்துடுவீங்க. சத்தா சரியாக வாங்கப்பா, நல்லா படிங்கப்பா, கொடுக்குற வேலையை சிறப்பாக பண்ணுங்கள். எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், அடுத்தடுத்த அட்மிஷன் போட்டு நீங்கள் வழி எடுத்து வாங்க. எங்கள் ஸ்கூல் சூப்பராக நடத்துகிறாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்க. என்னப்பா சரிங்களா மேடம்? நான் மாணவிகள் சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. நன்றி. சரி. சிறப்பான ஒரு உரை இல்லையா? திருக்குறள் எப்படி 2 வரியில இருக்குமோ அந்த மாதிரி நச்சுன்னு உங்களுக்கான அனைத்து விஷயங்களையும் சொல்லி முடிச்சிட்டாரு. மாணவர்களாக நாங்களும் அதை அமர்ந்து கேட்ட ஒரு வாய்ப்பு எங்களுக்கும் கிடைச்சது. ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த நிகழ்வுல இன்னொரு நிகழ்வு ஒன்று நடக்க காத்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ மாண்புமிகு தமிழக அரசு வந்து புதியதாக புத்தகம் வழங்கியிருக்கிறாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வியல் திறன்கள் சார் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாமல் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும்னு சொல்லி புத்தகங்கள் எழுத சொல்லி தமிழ்நாட்டில் இருந்து ஆசிரியர்கள் நிறையா தேர்ந்தெடுத்து எழுதுவாங்க. அந்த வகையில் ஈரோடு நம்ம இங்கே இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திண்டுக்கல்ல இருந்து ஒரே ஒருத்தர் அந்த பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறாரு. அவர் போய் அங்கே எழுதி மாணவர்களுக்கு அந்த எழுதிய புத்தகங்கள் அனைக்கும் இன்னைக்கு வகுப்புல ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். அந்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளியை சேர்ந்த ஆசிரியர். சரியா? நம்ம பள்ளியை சேர்ந்த முதுகலை ஆசிரியர். சரியா? முத்துப்பாடி சார் வந்து எல்லா வாங்கி விடுறாரு. சரியா? மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடங்களா புத்தகங்களை பெற்றுக் கொள்கிறார். மீண்டும் ஒரு முறை காட்டலாம். நம் பள்ளிக்கும் நம்ம ஆசிரியர் பெருமை சேர்த்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. இதில் நிறைய நிற்கிறது வந்து இன்னை மாதிரி ஒரு காலத்தில் இங்கே உட்கார்ந்த மாணவர்கள் தான். பழைய மாணவர்களாக வந்திருக்காங்க. சார் வந்து கேட்டார், கொஞ்சம் கண்டிப்பாக இருங்கன்னு. நம்ம பல்லவட்டியை பொறுத்தளவு இங்கே யாரும் கண்டித்தாலும் பெற்றோராக யாரும் வந்து சாரை வந்து இது வரைக்கும் ஏன் அடித்தாங்கன்னு கேட்டதில்லை. அந்த அளவுக்கு இங்கே பெற்றோரும் நமக்கு முழு சம்மதம் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இதில் நான் சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பழைய மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக ஒரு சின்ன எம்எல்ஏ சார்கிட்ட ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறோம். இந்த மைதானம் வந்து களிமண் பூமி. அதனால் ராதா சாருடைய முயற்சினால் ஜிஆர்பி நெய்க்காரங்க 100 லோடு மண் அடிச்சிருக்காங்க. அடித்து மிக அருமையாக இருக்குது. அந்த டோஸை மட்டும் வச்சு எங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு சிறப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஆசிரியர் சார்பாக நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். அடுத்ததாக மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடக்குது. பாப்பா கழுத்துல 4 பேரு உங்களைத்தான் பெருமையா சொன்னாரு. கேர்ள்ஸ் வாங்கினா உன்னோட வர மாட்டேது. Hey, 10th boy Surya ya. என்ன சார் கேமரா சரி லே தட்டிட்டு பூமி போட்டாருங்கண்ணே. நல்லா இருக்கு. ஐயோ
நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி உரை சொல்வதற்கு முன்னாள் மாணவரும் கால்நடைத்துறையில் இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. முன்னாள் மாணவன் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அது அன்னை முன்னாடி வந்திருக்கேன் போது ரொம்ப பெருமையா இருக்கு. சாதாரண மாணவனா வராம சட்டமன்ற உறுப்பினரோட வந்திருக்கின்றது பெரிய பெருமையா இருக்கு எனக்கு. அதோட மாணவர்களுக்கு முதல்ல ஆசிரியர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுறேன். நான் படித்த பள்ளிக்கூடம் 100% 100% தேர்ச்சி பெற்றிருக்கு. அது ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கு இது பெருமை. முதல்ல அது வாழ்த்துக்கள். அதை நாங்கள் பல்லவட்டிக்காரங்க தான் சிறப்பாக கொண்டாடி இருக்கணும், சிறப்பாக செஞ்சுருக்கணும். அது அந்த அளவுக்கு எங்களுக்கு வரல. தலைவர் சொன்ன மாதிரி ஒரு குட்டி கதையோட முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீக் பண்ணுறோமா, சிறப்பாக செய்வோம். அதாவது நீங்கள் பூரா படிக்கிறவங்க நாங்களாம் எப்படி வளர்ந்துருக்கோமோ அடுத்து நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும். அதுமாரி ஒரு சின்ன குட்டி கதையில் ஒரு 100 அடி வாங்கின கல் படிக்கலாக இருக்கும், 1000 அடி வாங்கின கல் கலசத்தில் இருக்கும். அதுமாரி நீங்கள் ஆசிரியர்கிட்ட எத்தனை அடி வாங்கினாலும் அதை நீங்கள் தப்பாக நினைக்க கூடாது. கம்மியான அடி வாங்கின நம்ம அடிச்சு விட்டோம்னு கோவப்படாதீங்க. அந்த கோவப்பட்டீங்கன்னா நீ படிக்கலாம் தான் இருக்க முடியும். 1000 அடி வாங்கினாலும் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா இலக்க விரைவில் தொடலாம். அதனால கலந்துகிட்ட அண்ணனுக்கும் சரி, எல்லா நிர்வாகிகளும் சரி, ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். லைவ் தான்.